இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டைட்டன்ஸ், என்னோட பேரு கௌரவ் ராகவ். நான் ஒரு எக்ஸ் மர்ச்சன்ட் நேவி ஆபீசர். நான் என்னோட மெரின் லைஃப்ல மைக்ரோ ஆல்கியோட மேஜிக்கை பார்த்திருக்கேன். நான் இவருடைய ஃப்ரெண்டு அண்ட் கோ ஃபவுண்டர் தீப் பிரகாஷ் சிங். நான் ஹேண்டில் பண்றது மேனுஃபேக்சரிங்கும் அப்புறம் ஆபரேஷன்ஸ். நாங்க ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கிறது ஓஷன் ட்ரீ. டைட்டன்ஸ், ஓஷன் ட்ரீ எப்படிப்பட்ட ஒரு பியூரிஃபயர்னா, இது டஸ்ட் ரிமூவல்ல மட்டும் வேலை செய்யறது இல்ல. ஓஷன் ட்ரீ ஆர்டிபிஷியல் போட்டோசிந்தசிஸ் உதவியோட 24/7 ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் அதே அமௌண்ட்ல கார்பன் டை ஆக்சைடையும் கேப்சர் பண்ணுது. ஒரு ஓஷன் ட்ரீ ஆவரேஜா 6 மரங்களுக்கு இணையான ஆக்சிஜனை உருவாக்குது. இது ஓஷன் ட்ரீயோடைய டெமோ அண்ட் மினியேச்சர் யூனிட். இந்த மாதிரி 6 யூனிட் ஜெய்ப்பூர்ல லைவா இருக்கு. 1 ஜேடிஎம்ல, 5 ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல. சுவாசிக்கிறது அவசியமானதுன்னு நாங்க நம்புறோம். ஆனா ஒரு சுத்தமான காத்த சுவாசிக்கிறது அதை விட ரொம்ப அவசியமானது. டைட்டன்ஸ், இந்த மிஷன்ல நீங்க எங்களோட இணையணும்னு நாங்க விரும்புறோம். அண்ட் இந்த மைக்ரோ ஆல்கிபேஸ் சொல்யூஷன்ஸ் உங்க வீடுகளுக்கு, ஆபீஸ்களுக்கு, சொசைட்டிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புறோம். அண்ட் நம்மளோட நாட்டுக்குள்ள ஃப்ரெஷ்ஷான காத்த சப்ளை பண்ண எங்களுக்கு தேவை 50 lakhs ஃபார் 3.33% ஈக்விட்டி. சோ இன்னொரு டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு எங்களோட கைகோர்க்க தயாராயிடுங்க. ஆமா, தயாராகுங்க. நான் முதல்ல உங்ககிட்ட கேட்க விருப்பப்படுறது, இவ்வளவு யூனிக்கான ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? நான் மர்ச்சன்ட் நேவில இருந்தப்போ 2009ல எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அப்பதான் இந்த உலகத்துல ஒரு 70%க்கும் மேலான ஆக்சிஜன் வாட்டர் பாடிஸ்ல இருந்து தான் வருதுன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மனிதர்களான நாம லேண்ட் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்றோம். அது ரொம்ப நீளமான டைம் டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸா இருக்கும். இது புரோட்டோடைப்பா இல்ல மாடலா? இது ஒரு டெமோ புரோட்டோடைப். ஆக்சுவலா இது ரொம்ப பெருசா இருக்கும். அது ஒரு 6 அடி உயரத்துக்கு இருக்கும். ஆக்சுவலி இது எப்படி வேலை செய்யும்னு கொஞ்சம் சொல்றீங்க? சொல்றேன். டைட்டன்ஸ், இது ஒரு சிங்கிள் செல் மைக்ரோ ஆல்கே. இதோட பேரு ஸ்பைரோலினா. இதுல ஒரு லைட் மேல போட்டிருக்கு, இன்னொரு லைட் கீழே போட்டிருக்கு. இப்ப இங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு அந்த லைட்டோட வேவ் லென்த் சன்னோட வேவ் லென்த்துக்கு சமமா இருக்கணும். சீம் ஸ்பெக்ட்ரமாவும் இருக்கணும். சோ இந்த லைட்டை நாங்க சன்னோட ஸ்பெக்ட்ரம் வேவ் லென்த்லயும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். போட்டோசிந்தசிஸ் நடக்க மைக்ரோ ஆல்கேக்கு நியூட்ரிஷியன்ஸ் தேவைப்படும். அதை நாங்க இங்க ஆட் பண்றோம். அதை தவிர அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். அப்பதான் அதால அதை கேப்சர் பண்ணி அதே அளவுல ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண முடியும். இதுக்கு கீழே ஒரு பம்ப் இருக்கு. அது அட்மாஸ்பியர்ல இருக்கிற காத்த உள்ள இழுத்து வாட்டர்ல டிஃப்யூஸ் பண்ணும். மைக்ரோ ஆல்கே போட்டோசிந்தசிஸ் நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணும் அண்ட் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இங்க இருந்து வெளியில வரும். இது ஒரு டெமோ ப்ராடக்ட் யூனிட். செடிங்க வளர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மைக்ரோ ஆல்கே ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதோட சைஸ்ல டபுள் ஆகும். 2 மாசத்துல இதோட பயோமாஸ் எந்த அளவுக்கு அதிகமாகும்னா, லைட்டோட பெனிட்ரேஷன் மேல இருந்தும் கீழே இருந்தும் கிட்டத்தட்ட முடியாத அளவுக்கு ஆயிடும். அந்த நேரத்துல இந்த மைக்ரோ ஆல்கேவை பிளான்ட் ஃபீடுக்காக ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப எங்களோட பிசினஸ் மாடல்ல இத நாங்க B2Bல தந்துகிட்டு இருக்கோம். இதுல ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட்ல அண்ட் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அவங்களோட பிளான்ட்ஸ் ஃபீட்ல அவங்க யூஸ் பண்ற கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு பதிலா இத அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நேச்சுரல் வழியில அவங்களால அந்த பிளான்ட்டை ஃபீட் பண்ண முடியும். அப்புறம் அந்த ஏரியால அவங்க ஆர்கானிக் சர்டிபிகேஷனும் அப்ளை பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி பேட்டன்டா இல்லனா? நான் லாஸ்ட் இயர் நவம்பர்ல அப்ளை பண்ணேன். ஏன்னா டெக்னாலஜி பேட்டன்ட்க்கு போனோம்னா அதுக்கு ஒரு 2 இல்லனா 3 வருஷம் வரைக்கும் ஆயிடும். சோ லேப் கண்டிஷன்ஸ்ல 11 மணி நேரம் ஆக்சிஜனை உருவாக்குறது சாத்தியமாயிருக்கு. ஆனா இந்த மிஷன் நிக்காம 24 மணி நேரமும் ஆக்சிஜனை உருவாக்கிட்டு இருக்கும். பிளக் அண்ட் பிளே 6 மரங்களுக்கு இணையா இது ஆக்சிஜனை உருவாக்கும். ஆனா இதோட கால்குலேஷன்ஸ் ESG சஸ்டைனபிலிட்டி டிபார்ட்மெண்ட் பண்ணப்போ அதுல அவங்க கண்டுபிடிச்சது ஒரு 5 ஓஷன் ட்ரீயால 18,500 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆக்சிஜனை வழங்க முடியும். டைட்டன்ஸ் நிறைய விஷயம் கேட்க விரும்புவாங்க. சோ நீங்க எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் டிமாண்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? ஏன்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டா நம்ம பேசலாம். Yes, absolutely. Go ahead. சோ ஆடியன்ஸ், நீங்க உங்களோட ஓட்டிங் மீட்டர்ஸை கையில எடுங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு உங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். And your time starts now. people இதுக்கான அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. 35% people இது இல்லைனாலும் வாழ்க்கை ஓகேன்னு சொல்லியிருக்காங்க.